Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அலிம் அல் புகாரி அடுக்கடுக்கான கேள்விகளை எதிர்க்கட்சி தலைவர் முன்வைக்கிறார் இல்லையா? பல கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது. எந்த முகாந்திரத்தினுடைய அடிப்படையில், எந்த புலனாய்வு அமைப்பினுடைய அறிக்கையினுடைய அடிப்படையில் முதலமைச்சர் இன்றைக்கு சட்டசபையில் பேசியிருக்கிறார்? அதாவதுங்க, நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு கால் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இந்த பக்கமும் விசாரிங்க அப்படின்னு சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாருன்னா உண்மையிலேயே ஏற்புடையது. அவர் எங்க அப்படி பார்த்தாருன்னு தெரியல. ஏன்னா நான் முழுக்க அவருடைய எதிர்கட்சி தலைவருடைய பழனிசாமியுடைய பேச்சை கேட்டேன். அதில் அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, அவர் பயன்படுத்திய வார்த்தை என்ன, அசம்பாவிதம் நடக்க வேண்டும், திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு மக்களை அந்த இடத்துக்கு என்று மக்கள் பேசுகிறாங்க. ஏன் மக்கள் பேசுறது விடுங்க, நாங்களும் அது உண்மை என்று கருதுகிறோம் அப்படின்னு முழுக்க இப்போ இவ்வளவு பெரிய ஒரு டிராஜடி நடக்குதுன்னா நான் சொல்றேன், ஓப்பன் நாட்டா என்ன ஆக்ஷன் பண்றேன் அப்படின்னா, அரசு தரப்பிலும் பொறுப்பு உண்டு. அந்த பொறுப்புக்காகத்தான் செந்தில் பாலாஜி ஓடுறாரு, அந்த பொறுப்புக்காகத்தான் முதலமைச்சர் நைட் வைத்து ஓடுறாரு, அந்த பொறுப்புக்காக தான் துணை முதலமைச்சர் இங்க வெளிநாட்டிலிருந்து பயம் திரட்டப்பட்டு ஓடுறாரு. அப்ப அரசுக்கு பொறுப்பு இருக்கிறது என்று யாரும் மறுக்கல. ஆனால் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா, ஏதோ திமுக தான் திட்டமிட்டு இந்த நிகழ்ச்சி நடத்தியது என்று சட்டவிரோதமாக பேசுகிறார். அவருடைய வார்த்தை அசம்பாவிதம் நடக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செய்தார்கள் அப்படின்ற வார்த்தையை அலிம் அல் புகாரி ஒரே ஒரு விஷயம், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பேசுறார் அப்படின்றப்போ எந்த அடிப்படையில் காலதாமதம் தான் 41 பேர் உயிருக்கான அல்லது கரூர் பெருந்துயரத்திற்கான சாட்சியம் காரணம்ன்ற இடத்துல வந்து நிற்கிறார்? அருணா ஜெகதீசன் ஆணையம் தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிச்சுட்டாங்களா? எஸ்ஐடி அறிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்துருச்சா? எந்த முகாந்திரத்தினுடைய அடிப்படையில் இந்த முடிவுக்கு முதலமைச்சர் வந்தார்? கரெக்டான விஷயம் என்னன்னா, முதலமைச்சர் இதுல இன்னொரு கொஸ்டினா சேர்ந்தே வருது. அதையும் எதிர்கட்சி தலைவர் எழுப்பியிருந்தார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இங்க ஏற்கனவே நடத்திட்டு இருக்குது, இதுக்கு இடையில அரசு அதிகாரிகள் எதற்காக விளக்கத்தை கொடுத்தார். ஒரு வாதத்திற்கு ஒரு நபர் நீதிபதி நடத்திட்டு இருக்கும்போது இங்க அதிகாரிக்கு விளக்கத்தை கொடுத்தா ஏற்புடையதா இருக்கும் அப்படின்ற கேள்வியும் கேட்டார். அந்த கேள்வியோடு உங்களுக்கே சேர்த்து நான் சொல்றேன், இப்போது முழுக்க அரசுக்கு எதிராக ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. காவல்துறையுடைய ஃபெயிலியர் தான் இதற்கு காரணம் அப்படின்னு. ஆனால் உண்மை நிலை அதுவல்ல. போதுமான காவல்துறை வைக்கப்பட்டிருக்கிறது என்பது சொல்ல வேண்டியது அரசுடைய கடமை. ஏன்னா இது அரசு, அதுல தானே சார் முரண்பாடு இருக்குது. அலிம் அல் புகாரி, அதுல தானே முரண்பாடு இருக்குது. அமுதா ஐஏஎஸ் சொன்ன டேட்டா வேறையா இருக்குது, டேவிட்சன் தேவாசீர்வாதம் சொன்ன டேட்டா வேறையா இருக்குது. இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டசபையில சொன்ன டேட்டா வேற. 20 பேருக்கு ஒரு காவலர்னா எப்படி 600 சில்லற காவலர்கள் பணியில் இருப்பாங்க? டேவிட்சன் தேவாசீர்வாதமோ அல்லது அமுதா ஐஏஎஸ் சொன்னது 500 சில்லறதா சொல்லி இருக்காங்க. எப்படி ஏன் முதலமைச்சருக்கு இவ்வளவு கூட்டி சொல்ல வேண்டிய அவசியம் எங்க இருந்து வந்துச்சு? எவ்வளவு கூட்டி சொல்லிட்டார் சார்? ஏன்னா நல்லா புரிஞ்சுக்க, எந்த இடத்துலயுமே எக்ஸாக்ட் சொல்லாம 30 பேருக்கு இவ்வளவு வைப்போம், இந்த கூட்டம் கொஞ்சம் அதிக ஒரு ஈர்ப்புடைய கூட்டம் அப்படிங்கிறதுனால 20 பேருக்கு ஒரு போலீஸ் அப்படிங்கிற அடிப்படையில போட்டோம் அப்படின்னு தோராயமாக தரப்பட்ட கணக்கு அது. இன்றைக்கு முதலமைச்சர் கொண்டிருப்பது துல்லியமாக தரப்பட்ட கணக்கு. இந்த துல்லியமாக தரப்பட்ட கணக்குக்கு எதிர்நிலை ஆட்சியாக இருந்தால் பழனிசாமி அவரும் ஒரு இந்த துல்லியமான கணக்க களத்துல இருந்த காவலர்களுக்கு தெரியாதா? துல்லியமான கணக்கு தன்னுடைய துல்லியமான கணக்கோடு எதிர்கொண்டவர்கள் எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாருன்னா, நான் டிவியில பார்த்தேன் அப்படிங்கிறாரு. நீங்க கூட டிவியில பாத்துக்கலாம், ஒரு கூட்டம் இல்லைங்கிறாரு. ஒரு டிஜிபி சொல்றாரு, பிறகு முதலமைச்சர் துல்லியமான ஒரு கணக்கை சொல்கிறார். இதை மறுத்து சொல்வதாக இருந்தால் அதிகாரப்பூர்வமாக ஆக்கப்பூர்வமான தகவலை எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்க வேண்டும். நீங்க கேட்கறது 500க்கும் 600க்கும் என்ன பெரிய வித்தியாசம் சொல்லிருக்கீங்க? அந்த 500 சொல்லும்போது எக்ஸாக்ட் அமௌண்டா சொல்லல. 30 பேருக்கு இவ்வளவு, 20 பேருக்கு ஒரு நிமிடம். 500 600 சரி, அது வித்தியாசம் இல்லை. நான் என்ன சொன்னா, 10,000 பேர்னு அந்த மாவட்ட செயலர் கொடுத்தார்ல, அவர் விசாரிக்கப்படணும், எப்படி 10,000 ரூபாய் கணிச்சிங்கன்னு. ஆனால் அனுபவமிக்க காவல்துறை அதை எப்படி நம்பி ஏற்றுக்கொண்டார்கள்? ஒருவேளை அந்த மாவட்ட செயலர் 1000 பேர்னு கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க 10 போலீஸை 20 போலீஸா அனுப்பியிருப்பீங்களா?
அதுதான் கேள்வி. இல்ல ஒரு முட்டு சந்தில கொடுத்தீங்களா? இதை எப்படி நம்பினாங்க? வரேன் அதற்கு கிட்டத்தட்ட 25,000 பேருக்கு பாதுகாப்பு தரப்பட்டது. பேருக்கு எதிர்பார்க்கப்பட்டாங்க. எதிரி கொடுக்கிறவங்க 10,000 கொடுப்பாங்களா? அரசு வந்து எதிர்பார்க்கணும். அலீம் அல் புகாரி, அங்கதான் கொஸ்டின் வருது. வீடியோ காட்சிகளை பதிவு செய்து அந்த காட்சிகளினுடைய அடிப்படையில் விளக்கம் கொடுத்த அமுதா ஐஏஎஸ்க்கோ டேவிட்சன் தேவாசீர்வாதத்துக்கோ இந்த டேட்டா தெரியாதா? ஏன் இந்த டேட்டா திடீர்னு வருது? அதன் மேலதானே சந்தேகம் வருது. காவலர்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டதுதான் விபத்துக்கு காரணம்ன்றப்போ காவலர்களுடைய எண்ணிக்கை கூட்டி காட்டுறாரா முதலமைச்சர்? அரசு அதிகாரி அந்த உடனடியாக தரப்பட்ட பேச்சு என்பது அரசுக்கு எதிராக இது ஒரு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும் போது உடனடியாக தீர்வும் விளக்கமும் பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அதே நேரத்தில் துல்லியமான கணக்கு எல்லாரும் சரி சார், சரி. இன்னைக்கு முதலமைச்சருடைய இந்த பேச்சு எந்த விசாரணை அமைப்பினுடைய அறிக்கையினுடைய அடிப்படையில் பேசப்பட்டது சொல்ல முடியுமா? அரசுடைய விசாரணை அதாவது நீங்க நல்ல அரசுடைய காவல்துறைக்கு எதிராக நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களோ, காவல்துறையும் உளவுத்துறையும் முதலமைச்சர் பேசுறாரு. பிரீவியஸ் இருக்குங்கிறதுனால உச்சநீதிமன்றம் போயிருக்கீங்க. அப்ப உச்சநீதிமன்றத்தில் என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இப்ப இந்த ஆர்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் மாடல் based on prima facie observation and will be subject to the final consideration of the matter. Final consideration of the matter இருக்கக்கூடிய இப்ப உள்ள prima facie மாற்றப்பட்டு வரலாம். மூன்று காரணம் முரண்பாடுகள் மிக்க உரையை முதலமைச்சர் நிகழ்த்தி இருக்கிறார்னு 3 காரணம். ஒன்று, காவலருடைய பாதுகாப்பு சம்பந்தமாக சொன்ன கருத்தில் முரண்பாடு இருக்குது. இரண்டாவது, நள்ளிரவில் ஏன் பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டதுன்றதுக்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட சிறப்பு அனுமதி வாங்கி நாங்க பண்ணணும். அதுக்கு என்ன சார் அவசியம் வருது? இரவுக்குள்ளே 41 பேரை குளிர்விப்பதற்கான அந்த பிரேத பரிசோதனை அந்த பெட்டி கூட இல்லையான்னு கேட்கிறாரு எதிர்க்கட்சி தலைவர். ஏன் இவ்வளவு முரண்பாடுகள், ஏன் இவ்வளவு அவசரம்? அதாவது ஒரு முதலமைச்சருடைய உரையை முன்கூட்டியே முடிவெடுத்து அது முரண்பாடு அப்படின்னு கேட்கும்போதே அந்த கேள்வியுடைய அர்த்தம் புரியுது. இல்ல அப்படி கிடையாது சார். இல்ல எந்த புலனாய்வு அமைப்பினுடைய அறிக்கையின் அடிப்படையில் முதலமைச்சர் பேசினார்? இரண்டாவது, ஏன் நள்ளிரவில் பிரேத பரிசோதனை நடந்தது? மூன்றாவது, பாதுகாப்பு ஏற்பாட்டில் தமிழ்நாடு காவல்துறை தோல்வி அடைந்ததா? நீங்க முடிவெடுத்து கேட்கறது எனக்கு எப்படி போறாரு? இது முரண்பாடு நீங்க முடிவெடுத்து ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிறார் சட்டசபையில. நடந்து முடிந்த மாத்திரத்தில் 40 உயிர்கள் இருக்கிறது. மறுநாள் காலைக்கு பிரேத பரிசோதனை நடந்திருக்கிறது. நீங்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அரசு தரப்பினுடைய விளக்கத்தை முதலமைச்சர் தந்திருக்கிறார். உங்களுக்கு இல்லையா? வழக்கு சிபிஐல விசாரணைக்கு இருக்கிறது. ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. இந்த வழக்கு சிபிஐ நடக்கும் அப்படின்னா ஒரு நேஷனல் கஸ்டடிஸா உச்சநீதிமன்றத்தில் இருக்கும்போது இதுதான் திட்டமிட்டு செய்த சதி என்று பேசக்கூடாது என்று சட்டப்பூர்வமாக சபை பிரமாணம் தெரியாதா? யார் சார் சதி பண்ணது? சதி பண்ணியது யார்? இவ்வளவு விளக்கமாக பேசக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சதி செய்தது யார், அவர்கள் என்ன சதி செஞ்சாங்கன்னு விளக்கமா சொல்றதுல என்ன தயக்கம் வந்தது? சொல்லியிருக்கலாம்ல. என்ன சதி திட்டம் கரூர் சம்பவத்தில் நடந்துச்சு? முதலமைச்சர் அரசு தரப்பில் விளக்கத்தை தருவார். மீது தரப்பட்ட புகாருக்கு விளக்கம் தருவார். மீது சந்தேகம் இருக்கிறதுனாலதான் உச்சநீதிமன்றம் சிபிஐ வழக்கு பெண்டிங். அப்ப இந்த மாதிரி பெண்டிங் இருக்கும் போது சொல்றாருன்னா அப்ப நடக்க வேண்டும் என்று திட்டமிட்டு நடத்துகிறது. அப்படி ஒரு நாள் இவருக்கு சந்தேகம் இருக்குன்னா நான் உதாரணம் சொல்றேன். இதற்கு விஷயங்களை புரிஞ்சுக்கணும். இதை சொல்வதற்கு மரியாதைக்கு எதிர்ப்பு தலைவருக்கு அடிப்படையில் அந்த ஒரு அப்படின்னா ஒரு கூட்டம் கூடுகிறதுக்கு சொன்னாங்க. ஒரு போராட்டம், இது வந்து ஒரு சாதாரண நடிகரை பார்த்து ஒரு போராட்ட கூட்டம் கூடுகிறது சொன்னால் இடத்துல முதல்ல தடியடி நடத்திக்க வேண்டும். அப்புறம் கேள்வி போட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு முட்டி போட்டு கான்ஸ்டபிள்ஸ் வந்து மக்களுடைய முக்கிய பார்த்து போராட்டக்காரர்களின் தலைகளை பார்த்து குருவி சுடுவதை போல சுட்டுக் கொண்டு விட்டு விவாதத்தை திசை திருப்பாதீங்க. அலீம் அல் புகாரி விவாதத்தை திசை திருப்ப வேண்டாம். அதற்கு மக்கள் பாடம் கத்து கொடுத்துட்டாங்க. நீங்க ஏன் இன்னொரு பிரச்சனையை வைத்து இந்த பிரச்சனையை மறைக்கிறீங்க? 2019, 2021, 2024 3 முறையும் ஓட்டு போட்டோம். இன்னும் கவுன்சிலர்ஸ்லயும் போட்டோம்.
நீங்க முன்னறிவுக்கு வந்து கேள்வி கேட்டீங்க, என்னால பதில் சொல்ல முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளவு நேரம் தனியா சொல்லிட்டு இருக்கேன். அடிப்படையில் அரசியல் ரீதியான கேட்க நடக்குதுன்னு தெரியாது. என்ன சொல்றேன்னா, என்ன சொல்றேன்னா, வழக்கு சிபிஐ இருக்கு. இதே மாதிரி ஒரு வழக்கு மகாராஷ்டிராவிலே மக்களை கொன்றுவிட்டு புதைத்து விட்டார்கள். மக்களை புதைச்சதுக்கு பிறகு வழக்கு புதைச்சாங்க. இப்ப நீங்க வந்து எடுப்பீங்க, அதுதான் சிபிஐ இருக்கு. அக்காத்துல கொஸ்டின் எடுப்பீங்க, கொஸ்டின் எடுப்பீங்க, சிபிஐ அது நீங்க பேசுறதே சரியா கேட்கல அலிமல் புகாரி. இல்ல ஒரே ஒரு விஷயம் தான் அலிமல் புகாரி, ஒரே கேள்விதான். ஏன் இரவுக்குள் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது? செய்யலாமா? சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான ஒரு விவகாரத்துல ஏன் அவ்வளவு அவசரம் என்ன சார்? பகல்ல பண்ணிருக்கலாமே. அசம்பாவிதம் நடந்திருக்கிறது. சார் அரசுக்கு ஏன் சார் பதட்டம்? நள்ளிரவுக்குள் ஏன் பிரேத பரிசோதனை நடத்தப்படணும்? அதற்கான அவசியம் எங்க இருந்து வந்தது? நடத்தக்கூடாது சார். சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கக்கூடிய உடலை பிரேத பரிசோதனை செய்யக்கூடாதுன்னு மத்திய அரசுடைய திருத்தப்பட்ட சட்டம் சார். அது எந்த அடிப்படையில் பண்ணீங்க சார்? பிரேத பரிசோதனை சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல பண்ணக்கூடாது. 2021 திருத்தப்பட்ட மசோதா சார் அது. ஆமா, எப்படி பண்ணுனீங்க? இரவுக்குள் ஏன்? அததான் எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிறாரு. ஏன் இரவுக்குள் பிரேத பரிசோதனை செஞ்சீங்க? இரவுக்குள் பிரேத பரிசோதனை செய்வதற்காக முறையாக மாவட்ட தகவலை பெற்று செய்யப்பட்டதே. அப்படி பண்ணக்கூடாது சார். இல்ல அதுதான் கேக்குறேன். மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரே நிமிஷம் இருங்களேன். மாவட்ட ஆட்சியர்கிட்ட சிறப்பு அனுமதி வாங்கி பிரேத பரிசோதனை செய்யக்கூடிய அளவிற்கு ஏன் இவ்வளவு அவசரம்? நீங்க வந்து கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆரம்பத்திலிருந்து இப்ப பெருமிஷன் பேசுற நீங்க பேச விட்டீங்க. இந்த இறைகளை இறைங்களா உங்களுக்கு பிரேத பரிசோதனை சந்தேகம் இருக்கிறது, சந்தேகம் வழக்கு சொல்ல மகாராஷ்டிராவுக்கு மேற்கொண்டு வழக்கு சிபிஐக்கு வந்திருக்கு. வெட்டப்பட்ட கலைஞர் வெட்டப்பட்டு காட்சிகளெல்லாம் கலைக்கப்பட்டு எல்லாம் முறையாக எடுத்து சிபிஐ விசாரணை செய்து நரேந்திர மோடியின் ஆட்சியில் நடந்த இது என்று சிபிஐ முடிவு செய்து அந்த பாகிஸ்தானுடைய வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை சிபிஐ 4 வருஷத்துக்கு பின்னால் அந்த வழக்கை விசாரித்து தெளிவான தீர்ப்பையும் உறுதியான நியாயத்தை வாங்கி கொடுத்தது. அதே மாதிரி சிபிஐ வழக்கினுடைய முடிவு வரவழைத்து வைத்துக்கோங்களேன். சிபிஐ விசாரணை வேணாம்னு சார் சொல்றீங்க. தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய சிபிஐ விசாரணை வேண்டுமா வேண்டாமா என்பதில் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன சார்? தமிழ்நாடு அரசு புரிஞ்சுக்கீங்க. அரசாக இருந்தாலும் சிபிஐக்கு மாற்றப்பட்டால் அங்கதான் பிரச்சனை வருது. மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு கேள்வி கேட்டேன். எந்த முகாந்திரத்தினுடைய அடிப்படை, எந்த தரவுகளின் அடிப்படையில் முதலமைச்சர் பேசினார்ன்றப்போ அதற்கான டேட்டா இல்ல. ஏன் நள்ளிரவுக்குள் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டதுன்னா அதற்கான டேட்டா கிடையாது. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தை பேசுறோம், மகாராஷ்டிரா இஷ்யூ பேசுறோம், குஜராத் இஷ்யூ பேசுறோம்னா 41 பேருடைய மரணத்திற்கான நீதி யார் சார் வாங்கி கொடுப்பா? நோக்கம் இல்ல சார், நோக்கம் அது கிடையாது. சாமானியர்களுக்கான சந்தேகத்தை தீர்ப்பதுதான் சார் முதலமைச்சருடைய வேலை. முதலமைச்சருடைய வேலை என்ன? காவல்துறையின் மீது வைக்கப்பட்ட குற்றங்களை திருப்பிக் கொள்ள வேண்டும். முதலமைச்சருடைய வேலை இது உங்களுக்கு தெரியாதா? யார் கண்ட்ரோல்ல இருக்குது காவல்துறை? யாருடைய கண்ட்ரோல்ல சார் இருக்குது? யாருடைய கண்ட்ரோல்ல காவல்துறை இருக்குது? யார் பதில் சொல்லிருக்கணும்? ஏன் அமுதா ஐஏஎஸ் பதில் சொன்னாங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி செய்தியாளர் சந்திச்சிருக்கணும். சொல்லுவாரு முதலமைச்சர் பதில் சொல்றாரு, முதலமைச்சர் பேட்டி கொடுக்கிறாரு. விஜய் கேள்வி கேட்கல. எடப்பாடி நீங்க யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. அந்த விஜயை வராத யாருமே கேள்வி கேட்கல. சம்பவத்துக்கு காரணம் யாருக்கும் ஒரு கேள்வி கிடைக்கல, கேள்வி எடுக்கல. ஆனால் சொல்லப்படப்பட்ட சட்டமன்றத்திலே அந்த முழு பொறுப்பையும் பெற்றவர் முதலமைச்சர். அதற்கு மேல் உங்களுக்கு சந்தேகம் இருக்கு. எனக்கு சிபிஐ பேசலாம். சிபிஐ முடிவு அதற்கு முன்னால் நீங்க உச்சநீதிமன்றத்திலே பேசலாம். அலிமல் புகாரி பேசலாம்.